நம் உடல் உறுப்புகள் எப்படி கெடுகின்றது, உடலில் நோய் எப்படி வருகின்றது, மனநோய் எப்படி வருகிறது என்பதையெல்லாம் நாம் தெரிந்து கொள்வது மிகவும் நல்லது. நாம் சாதாரணமாக சார்ந்த உணர்வு கொண்டு அதன் வழி வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தாலும் சந்தர்ப்பத்தால் ஒரு காரமான அழுத்தமான உணர்ச்சிகள் நம் மீது மோதிவிட்டால் அதனுடைய சுருதி, அதனுடைய இசைகள் வேறு. பாதாம் இருக்கிறது என்றால் அதை பாலிலோ மற்ற பொருளிலோ போட்டு சுவையாக சாப்பிடுகின்றோம். ஆனால் அதில் விஷம் பட்டு விட்டால் என்ன ஆகின்றது? அதனுடைய உணர்ச்சிகள் மாறி அதனுடைய சுருதியை இயக்கமே மாற்றி விடுகின்றது. அத்தகைய உணவை சாப்பிட்டால் நம்மை சோர்வடைய செய்கின்றது, மயங்க செய்கின்றது. அல்லது அந்த பாதாமிலே ஒரு காரத்தை இணைத்து விட்டமென்றால் காரம் இணைந்த பின் அதனுடைய சுவை மாறி என்று அந்த காரத்தின் உணர்ச்சிகளை தூண்டும் நிலை வருகின்றது. இதை போலதான் இந்த மனித வாழ்க்கையை நாம் சார்ந்த உணர்வு கொண்டு அமைதியான நிலைகள் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் எதிர்மறையான உணர்வின் தாக்குதலோ அல்லது அதற்குள் நாம் சிக்கிவிட்டால் அந்த உணர்ச்சிகள் நம்மை அந்த கார உணர்வின் இயக்கமாகவே இயக்கத் தொடங்கிவிடுகிறது. மற்ற எல்லா நிலைகளையும் அடக்கிவிட்டு சார்ந்த குணத்தை அடக்கிவிட்டு கணங்களுக்கு அதிபதியாகி அந்த கார உணர்ச்சிகளையே தூண்டும் நிலை வருகின்றது. அதனால்தான் கணங்களுக்கு அதிபதி கணபதி என்று சொல்வது. இதற்குத்தான் விநாயகருக்கு எலியை வாகனமாக போட்டு காட்டினார். எலி என்ன செய்கின்றது? தரையிலே வங்கிட்டு ஒரு பொந்தை போட்டு அதில் குடிகொள்கின்றது. இதை போன்றுதான் சார்ந்த உணர்வாக நாம் இருக்கக்கூடிய நிலை, இந்த கார உணவின் தன்மை அதற்குள் சேர்ந்த பின் அந்த சாந்தத்திற்குள் ஊடுருவி அதை வங்கிட்டு அது கார உணர்வாக அந்த உணர்வின் இயக்கமாக அதற்குள் குடிகொள்கின்றது. அதான் ஓமுக்குள் ஓம், ஓமுக்குள் ஓம் என்று இந்த பிரணவத்தையே மாற்றுகிறது என்று சொல்வது. அதாவது அதனுடைய இயக்க சக்தியையே மாற்றி விடுகிறது சொல்வது உங்களுக்கு அர்த்தமாகிறது அல்லவா? இன்னொரு உதாரணம் குருநாதர் சொல்லுகின்றார். குளவி விஷம் கொண்டது, ஆனால் ஒரு புழுவோ சாந்தமான நிலையில் கொண்டது. சாந்தமாக இருக்கும் அந்த புழுவிலே குளவி தன் விஷத்தை பாய்ச்சி கொட்டுகின்றது. அதை தூக்கி கொண்டு வந்து உமிழ்நீரால் மண்ணால் கட்டப்பட்ட கூட்டிற்குள்ள வைத்து அந்த புழுவை அடக்கினது. குளவியுடைய விஷம் புழுவினுடைய உடல் முழுவதும் பாய்ந்து உடல் சருகாகிவிடுகின்றது. ஆனாலும் புழுவின் உயிரும் உடலுக்குள் விளைந்த அணுக்களும் கூட்டுக்குள் அடைபட்டு விடுகின்றது. ஆனால் அதே சமயத்தில் குளவி அந்த கூட்டின் மேல் அடிக்கடி வந்து அது தன்னுடைய உணர்வின் ஒளிகளை ரீங்காரமிட்டு பரப்பிக் கொண்டே இருக்கின்றது. விஷத்தால் தாக்கப்படும் போது எந்த உணர்ச்சி இருந்ததோ இந்த ஒளி அலைகள் தாக்கப்படும் போது சூரியனுடைய ஒளிக்கதிர்கள் வரும்பொழுது கூட்டுக்குள்ளும் அப்படியே வரும். இந்த இரைச்சல் வரும்பொழுது புழுவினுடைய நினைவுகள் அனைத்தும் அந்த குளவியின்பால் வரும். அப்பொழுது அந்த குளவி எந்த உணர்வுகளை எடுத்ததோ அதனின் உணர்வின் தன்மைகளை கூற்றின் வழியாக இந்த புழு ஈர்க்கும் சக்திக்கு வருகின்றது. அந்த உணர்வின் தன்மை கொண்டு புழு உடலை உருவாக்கிய அணுக்கள் அனைத்துமே குளவியின் ரூபமாக மாறத் தொடங்கி குளவியாகவே ஆகிவிடுகின்றது. குளவியின் ரூபமான பின் அந்த குளவிக்கு எப்படி உமிழ்நீர் ஊறியதோ அந்த அணுக்கள் அத்தகைய இயக்கம் இதற்குள்ளும் ஊடுருவி புழுவாக இருந்து குளவியாக மாறிய நிலையில் அதற்குள்ளும் இந்த உமிழ்நீர் கூடுகின்றது. உமிழ்நீரை பாய்ச்சி குளவியால் அடைக்கப்பட்டுள்ள அந்த மண் கூட்டை அதை இழகச் செய்து வெளிவருகிறது. வெளிவந்த பின் தாய் குளவி எப்படி எதை கொண்டு தான் வளர்ந்ததோ தன் இனத்தை பெருக்கியதோ அதே உணர்வு கொண்டு அதுவும் இயங்கத் தொடங்குகின்றது. இது எல்லாம் இயற்கையினுடைய பேருண்மைகள், இயற்கையினுடைய நியதிகள். ஆக இது எப்படி இங்கே இயக்க சக்தி மாறி ரூபங்கள் மாறுகின்றதோ இதை போன்ற நாம் நுகரும் ஒவ்வொரு உணவின் இயக்கங்களும் நாம் நல்ல குணங்கள் கொண்டு பார்க்கப்படும் பொழுது சந்தர்ப்பத்தால் இந்த கோப உணவின் தன்னை உடலுக்குள் சென்று விட்டால் அந்த கார உணர்ச்சிகளை தூண்டி நல்ல உணர்வின் அணுக்களை இந்த கார உணர்ச்சிகள் மாற்றி ஓமுக்குள் ஓம், ஓமுக்குள் ஓம் என்று உணர்வினை மாற்றி ரூபத்தை மாற்றுகிறது. நல்ல உணர்வுகளை சுவாசித்து நல்ல அணுக்களாக இருக்கப்படும் பொழுது உடல் உறுப்புகள் அனைத்துமே சீராக இயங்கியது, உடல் நலம் பெற்றோம். ஆனால் மாறுபட்ட உணர்வுகளை சுவாசிக்கப்படும் பொழுது
உடலுக்குள் அணுக்கள் மாற்றங்களாகி உறுப்புகள் மாற்றமடைய செய்து உறுப்புகள் சுருங்குவதும் வீக்கமடைவதும் இது போன்ற செயலாக்கங்களாக நோய்களாக இப்படித்தான் உருவாகின்றது. இதுவும் இயற்கையுடைய நியதிகள் தான். ஆனால் நாம் தவறு செய்தோமா? இல்லை. இயற்கையில் நுகர்ந்த உணவின் தன்மையால் உணவின் செயல்கள் எப்படி மாற்றுகின்றது, உடலுக்குள் எப்படி மாற்றங்கள் வருகிறது என்பதை எல்லாம் நாம் தெளிவதற்குத்தான் சாஸ்திரங்கள் தெளிவாக கொடுத்திருக்கின்றது. ஆனால் உலக ரீதியிலே பெரிய பெரிய மகான்கள் இதையெல்லாம் செய்தார்கள் என்றெல்லாம் கூட சொல்லலாம். ஆனால் இயற்கை எப்படி இயங்குகின்றது, தனக்குள் எப்படி இயக்க சக்திகள் ஒவ்வொரு அணுவிலும் செயல்படுகிறது என்பதை அந்த அடிப்படையில் நாம் தெரிந்து கொள்வதற்குத்தான் ஒவ்வொன்றுக்கும் காரண பெயர் வைத்து மனிதனான பின் இத்தகைய தீமையிலிருந்து விடுபட மெய்ஞானிகள் இதை செயல்படுத்தினார்கள். அந்த பேருண்மைகளைத்தான் உங்களுக்கு விளக்கமாக சொல்லிக் கொண்டு வருகின்றோம் என்று ஞான குருவிலே வழிகாட்டுகின்றார்கள்.